அனைவருக்கும் வணக்கம். வைகாசி மாதம் ஜேஷ்டா சுத்த பிரதமை பரவ வருஷம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி 17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. வளர்பிறை பிரதமை திதி இரவு 11:43 வரை. அதன் பின்பு திருதிய திதி. இந்த கிருத்திகை நட்சத்திரம் மாலை 4:01 வரை. அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம். இந்த யோகம் சோபன நாம யோகம் காலை 7:15 வரை. அதன் பின்பு ஆதிகண்ட நாமயோகம். இன்றைய கரணம் கிஸ்மந்த கரணம் பகல் 12 மணி வரை. அதன் பின்பு பவகரணம். இந்த மாலை 4 மணி வரைக்கு சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். ஆகவே இன்று நாள் முழுவதும் சுபமான நாளே. இந்த ஜேஷ்டா சுத்த அதிக பிரதமை சாந்திர மாத ஜேஷ்டா பிரதமை மாச ஆரம்பம் இஷ்டி காலம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் உடைய நாள். நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்கள் பதிவிடுங்க. சேனலை தொடர்ந்து பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. ஜேஷ்டா சுத்த பிரதமை என்பது பல காலமாக ஆதி காலத்தில் இருந்தது. அதுவும் அந்த சோழ மன்னர்களால் கட்டி காத்த வழிபாடு. இதெல்லாம் இன்றைய காலத்தில் அந்த ஜேஷ்டா வழிபாடுங்கிறதே இல்லை. இதனுடைய விளக்கம் தொடர்ந்து பார்ப்போம். அந்த லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த ஜேஷ்டா தேவி அப்படின்னாலே மூதேவின்னு நம்ம சொல்லிட்டோம். ஜேஷ்டானா நம்ம சமயத்தை குறிப்பவள்னு பேர். அது நம்ம தலைமை பண்பாக கொடுக்கக்கூடியவளான்னு பேர். ஜேஷ்டானா என்ன? தலைமை பண்பு கொடுப்பார், ஒழுக்கத்தை போதிப்பாள். அது ஒரு பெண் தெய்வம். ஆகவே அந்த பெண் தெய்வத்தை நம்ம மனதார வழிபாடு செய்ய தவறிட்டோம். இந்த ஜேஷ்டா என்றாலே நம்மளுக்கு சமஸ்கிருதத்தை மூத்தவள்னு பேர். இந்த மூத்தவள் அப்படின்னாலே நாளடைவில் மருவி மூதேவின்னு ஆக்கிட்டு. அந்த ஜேஷ்டாங்கிறது சமஸ்கிருத மூத்தவள்ங்கிறது எப்படியோ அதே போல் முதன்மையாக இருந்து வழி நடத்தக்கூடியவள் அவள் தான். அதனால தவக்கோலத்தில் இருந்தவர், பல காலம் தவம். அவர் வேண்டுதல் எப்படி? அவருடைய வேண்டுதல் அதிகமாகவே இருக்கும். அவர் யார் உபசரிக்கிறாங்களோ அவருக்கு உடனே வாரி வழங்கக்கூடியது. என்னை யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கலாம். அதில் புராணத்தில் நம்ம சொல்லக்கூடிய கதையில் என்ன, செல்வத்தை வேண்டி அதிபதியான மகாலட்சுமி தேவி. இந்த மகாலட்சுமி தேவியுடைய மூத்தவள் தான் இந்த ஜேஷ்டா தேவி. அதான் முதல் தேவின்னு பேர். மூத்த தேவிக்கு முதல் தேவி. அது வழிபாடு செய்யும்போது இந்த பால் கடலை கிடைக்கும் போது வரக்கூடிய தெய்வங்கள் முதல்ல மூதேவி வர, அதுக்கப்புறம் தான் சிறிதேவி வர. அப்போ சிறிதேவி நாராயணன் வைத்துக்கொண்டு மூதேவியை புறக்கணிக்கிறார். அப்போ என்னை யார் திருமணம் ஆலிங்கனம் செய்து கொள்வார்கள் அப்படின்னு நித்ரை தேவியாக மாறா. அதனால அந்த மாதிரி அதுக்கு ஒரு மகரிஷியை மணந்து கொள்கிறார். அதனால பழமையான காலத்துல கூட இந்த முதல் கொண்டு ஆதி தமிழர்கள் எல்லாம் வழிபாடு செய்யல. சோழ மன்னர்கள் வழிபாடு செஞ்சிருக்காங்க, பல்லவர் மன்னர் வழிபாடு செஞ்சிருக்காங்க. போருக்கு போகும்போதெல்லாம் அந்த ஆயுதம் வச்சு பூஜை செய்வாங்க இந்த ஜேஷ்டா தேவி. அதனால வேளாண்மை வளர்றதுக்கு கூட இது ஜேஷ்டா தேவி நம்மளுக்கு வயல்களை காப்பாற்றுவாங்க. அந்த வயல்வெளிகள்லாம் ஒரு தெய்வம் வச்சிருப்பாங்க, அந்த ஜேஷ்டா தேவி மூத்த தேவி அப்படின்னு. ஆனால் அந்த வழிபாடு நம்ம தவறாம செய்யணும். இந்த ஜேஷ்டா தேவிக்கு உண்டான பொதுவான 2 கைகள், காகம் கொடியுடன் கூடிய கழுதை வாகனத்துடன் தொடப்பம் ஆயுதம் கூட கொண்டு காட்சி அளிப்பார். அதனால் இவருக்கு மகன் மாந்தி என்று மகன். ஆகவே இந்த எல்லாம் குழந்தைகள்லாம் உண்டு. இந்த ஜேஷ்டா தேவியுடைய குழந்தை மாந்தி. அதனால் இந்த காகம் கொடியுடன் கூடிய கழுதை வாகனத்தில் வரக்கூடியவர். இன்றைக்கு கழுதை படம் வச்சு என்னை பார் யோகம் வரணும் கடையாக மாட்டி வச்சிருக்காங்க. அது கழுதைக்கு பலன் கொடுத்தா, இந்த ஜேஷ்டா தேவிக்கு நம்ம பலன் கொடுக்கல. அப்போ ஜேஷ்டா தேவி நம்ம வழிபாடு செய்யணும். அப்போ ஜேஷ்டா தேவி வழிபாடு செய்து வரும்போது நம்மளுக்கு கைமேல் பலன் கொடுப்போம். இந்த சாந்திர மாதம் ஆரம்பம்
இந்த இஷ்டி காலம், இந்த இஷ்டி காலத்துல யாகங்கள்லாம் செய்து கொள்ளலாம். சுபகாரியம் நடத்தி கொள்ள மிகவும் சிறந்தது. பிரதமை திதினா சூரியனுடைய திதி, தலைமை பண்பு கொடுக்கக்கூடிய காலம். விட்டு போன யாகம்லாம் தொடர்ந்து செய்யலாம். புதிய வேலைகள்லாம் தொடங்கலாம். பலவிதமான காரியங்கள் செய்து கொள்வதற்கு இது உகர்ந்த காலமே அப்படின்னு சொல்லலாம். நன்மையே நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ஒவ்வொரு வகையில நம்மளுக்கு அதுக்குண்டான பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் இஷ்டி காலத்துல வழிபாடுகளை அதிகரிக்கணும். இந்த பொதுவாகவே இன்றைக்கு கிருத்திகை, நேற்றைய தினம் கிருத்திகை விரதம், இன்று கிருத்திகை மிச்சம். சில ஆலயத்துல மறுநாள் வழிபாடு செய்வாங்க. சொச்சம் திதி, சொச்சம் நட்சத்திரம், அது மீதமுள்ள நாட்கள் மறுநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகாதசிக்கு வைஷ்ணவர்கள்லாம் மறுநாளே வழிபாடு செய்வாங்க. ஆனால் ஸ்மார்த்தர்கள் நாள் வழிபாடு வைஷ்ணவ ஏகாதசின்னு போடுவாங்க. கரெக்டா ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட மாட்டாங்க. வைஷ்ணவ ஏகாதசின்னா அந்த மிஞ்சி போனால் காலையில கொஞ்ச நேரம் தான் அந்த திதி ஈர்ப்பு இருக்கும். நாளே ஆரம்பிச்சிடும். அப்ப திதி இருக்கும்போது வழிபாடு செய்யணும். அதே மாதிரி நட்சத்திரம் இருக்கும்போது வழிபாடு, நட்சத்திரம் உதயம் நேரம் வழிபாடு, அதே மாதிரி நட்சத்திரம் முடிகிற நேரம் ஒரு வழிபாடுன்னா சில ஆலயத்துல அந்த மாதிரி இந்த கிருத்திகைக்கு மறுநாள் பூஜை செய்வாங்க. அதே காலண்டர்ல எல்லாம் பஞ்சாங்கத்துல நேற்றைய தினமே கிருத்திகை, அதாவது 16ஆம் தேதியே சனிக்கிழமையே கிருத்திகை. இந்த மிச்சம் மாலை 4 மணி வரைக்கும் இருக்குது கிருத்திகை. இன்றும் முருகப்பெருமானுக்கு உகர்ந்த காலமே. ஆகவே முருகப்பெருமானை போய் வழிபாடு செய்து பலவிதமான தோஷ நிவர்த்திக்கு செய்து கொள்ளணும். நேற்றைய தினம் போக முடியாதவர் இன்று காலையில போய் தரிசனம் யார் செய்து வராங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமானுடைய பரிபூர்ண கிருபகடாசம் கிடைக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய வழிபாடு, முருகப்பெருமானுடைய வழிபாடு, பிரதமை திதி சூரியனுடைய திதியே. ஆகவே அந்த ஒரு பிம்பம் அப்படின்னு பேர், அதுவும் ஜேஷ்டா தேவியுடைய காலம். அந்த ஜேஷ்டா சுத்த பிரதமை அப்படின்னு சொல்ல, அந்த பிரதமைக்கு அவ்வளோ சக்தி மிக்க காலமே. அதனால வழிபாடு செய்து உங்க வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும். ஒவ்வொரு விசேஷத்துக்கும் தனித்தனியாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது முழுமையாக பயன்படுத்தி அந்த வழிபாடு தவறாம செய்து வர கைமேல் பலன் கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.